ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆம், ஒரு சில கதைகள் உங்களுக்காக சொல்லப்படாத கதைகள், உண்மையான மனிதர்களோட கதைகள். இன்னைக்கு பொண்ணான என்னோட ஒரு கிளாஸ்மேட்டோட கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொண்ணு அப்படிதான் நான் சொல்லணும். என்னன்னா வந்து இந்த 5வது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்கூலுங்க. 6வதுலேருந்து நாங்கள் வேறு ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனோம். ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் போனப்போ வந்து என்ன ஆகும், மற்ற கிராமத்தில் இருக்கிற மற்ற ஸ்கூல் பசங்களும் வந்து ஆட் ஆவாங்க. எங்கள் ஸ்கூல் பசங்க மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமத்தில், ஏன்னா அங்கெல்லாம் 5வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைங்களும் வந்து அப்படியே ஆட் ஆவாங்க. ஸோ ஆட் ஆகும்போது எனக்கு வந்து என்னடா இது, நம்ம வந்து தெரிஞ்ச பசங்களாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இல்லை ஒரு தெரியாத பசங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம். செகண்ட் என்னன்னா, எனக்குள்ள ஒரு பயம், என்ன ஒரு பயம் ஏற்றி விட்டுட்டாங்கன்னா, ஐயோ 6வது நீ போயிட்டியா, அங்கெல்லாம் போனால் அவ்வளோ இருக்கும் போர்ஷன் படிக்கிறதுக்கு, நீ எப்படி படிப்பனே எனக்கு தெரியல, டீச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா, அவ்வளோதான், அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டதில் உச்சக்கட்ட பயத்தில் நான் இருக்கிறேன். ஐயோ 6வதுலாம் போயிட்டோம்னா அவ்வளோதான் போல இருக்கு, நம்மளால ஜாலியாகவே இருக்க முடியாது போல இருக்கு. 5வது வரைக்கும் ஏதோ சமாளிச்சிட்டோம், 6வதுலாம் போனோம்னா நம்மளால பெண்டை நிமித்துருவாங்கன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள. சரின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு அப்படியே டேர்ம் டெஸ்ட்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு, எங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்கோங்க உங்களுக்கு தெரியும். அப்போ அப்போ நினச்சிக்கோங்க, ஒரு 90ஸ்ல தண்ணி வந்து அங்கே பக்கத்தில் குழாதான் இருக்கும், குழா தண்ணி தான் பிடிச்சி குடிப்போம். செகண்ட் வந்து கிளாஸ் ரூம் வந்தால் நாங்களே தொடர்ந்து எடுத்து பெருக்கணும், அதை வந்து ஷெடியூல் போட்டு வச்சுருப்போம் கிளாஸ் லீடர், நீ இந்த 2 பிள்ளைங்க வந்து இன்னைக்கு பெருக்கணும், இந்த 2 பிள்ளைங்க இப்படி பெருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தண்ணிக்கு வந்து எங்களோட பிளான் என்னன்னா, தண்ணி தாக எடுத்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, நம்ம ஊர் அந்த கிளைமேட்டுக்கு ஒரு சில பிள்ளைங்க தான் வந்து வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வருவோம். வாட்டர் கேன்லாம் அப்போலாம் ரொம்ப அரிதுங்க, நானே வாட்டர் கேன் எடுத்து போனதில்லை. அப்போ என்ன பண்ணோம், எல்லாம் கிளாஸில் எல்லாரும் அப்படி கலெக்ட் பண்ணி 50 பைசா, நீ 50 பைசா போடு, நீ 50 பைசா போடுன்னு கலெக்ட் பண்ணி ஒரு குடம் வாங்குறோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட். ஒரு குடம், அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் தட்டு, ஒரு பிளாஸ்டிக் டம்ளர், இது எங்களோட பட்ஜெட்டு. அப்படி இப்படி 50 பைசா, நீ 50 பைசா முடிஞ்சு 50 பைசா கொடு, இல்லை ₹1 கொடு, உன்னால முடிஞ்சது, ஆனால் மினிமம் 50 பைசான்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்க கிட்ட வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு காசு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 பசங்க இன்சார்ஜாக போய் எதிர்க்க கடை இருக்கும், கடையில் போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் குடம், நானும் தான் போனேன் குடம் வாங்குறதுக்கு. அதாவது நமக்கு என்னன்னா, இந்த சின்ன குடம்லாம் வந்து கணக்கு தெரியல, ஆஹா பெரிய குடமாவே வாங்கிடலாம், பெரிய குடம் வாங்கினா நிறைய தண்ணி இருக்கும், நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஒரு பச்சை கலர்ல பெரிய குடத்தை வாங்கிட்டோம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மூடி, ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வாங்கியாச்சு. அவ்வளோ ஒரு குஷி கிளாஸ்ல, அந்த குடத்தை வச்சுக்கிட்டு இந்த எல்லா பசங்களும் கை குடம் வாங்கிட்டோம். மற்ற கிளாஸ் பசங்களாம் வந்து பூங்கேத்துறது, பாத்தியா நாங்க பாரு எவ்வளோ முன்மாதிரியா இருக்கோம், நீங்களாம் பாரு வேஸ்ட் பாரு, குடம்லாம் வாங்கி நாங்க எங்களுக்கே தண்ணி நாங்க வந்து சப்ளை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் பார்த்துட்டு அதுங்களுக்கும் அந்த மாதிரி பூங்கேறிட்டு, ஓகே நீங்க மட்டும் தான் குடம் வாங்குவீங்களா, இரு நாங்களும் கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட் போயிட்டாங்க. குடம் வாங்கியாச்சு. மறுநாள் காலைல போய் தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துட்டு வரணும். நான் ஒரு ஒரு பொண்ணு, ஒரு 2 பொண்ணுங்க, 2 பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் போயாச்சு. குடத்தை பிடிச்சிட்டு தூக்க முடியல, கையை வச்சு தூக்குனா வலுக்குது, தூக்கி இடுப்புலயே வைக்க முடியல, ஏன்னா குடம் அவ்வளோ பெருசா இருக்கு, நாங்களாம் இத்தினூண்டு இருக்கிறோம். சரி 2 பேரா கையை பிடிச்சி தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா கை வழுக்குது, வச்சிடுறோம் கீழே. ஏன்னா அங்க அதாவது எப்படின்னா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கிளாஸ் ரூமுக்கு தூக்கிட்டு வரணும். என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் எங்க பொற்கொடியோட இன்ட்ரடக்ஷன். பொற்கொடி வருது, வந்து பார்த்தது குடத்தை, தள்ளு இதை போய் தூக்க தெரியல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழுக்கா தூக்கி இடுப்புல வச்சது பாருங்க குடத்தை. அதோட ஹைட்டுக்கு குடம் இங்க வந்து நிக்குது, இப்படி பிடிச்சிக்கிச்சு நல்லா, இப்படி பிடிச்சிக்கிட்டு குடத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த கடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பல்ல அப்படி மூடிட்டு வேக வேகமா எங்களுக்கு என்ன பையனோ, ஐயோ வாங்கணும் இப்பதான் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அது எங்கன்னா போட்டு தொலைக்க போதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே பின்னாடியே ஓடி வந்து கிளாஸ்ல குடத்தை வச்சுட்டு அப்புறம் ஒரு திருப்தி எங்களுக்கு, அப்பாடா. அப்ப நான் வந்து பொற்கொடியை பார்த்து, ஆத்தாடி நம்ம வயசுதான் இந்த பொண்ணுக்கும், நம்மள மாதிரிதான் இருக்கு, நம்மளால குடத்தை இப்படி எடுக்க முடியல, இவ அப்படி தூக்கி வச்சுட்டாலேன்னு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அதுதான் எங்க பொற்கொடியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். செகண்டு, ஒரு இந்த குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து குவார்டர்லிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் இந்த பசங்க படிக்கிற பசங்க, இவங்களாம் படிக்காத பசங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல டீச்சர் வந்து குரூப் பிரிச்சு விட்டுருவாங்க. ஒரு 4-5 படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 5-5 பிள்ளைங்களை வந்து அசைன் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற பசங்க அசைன் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளைங்களாம் அதுக்கு இன்சார்ஜ். அந்த பிள்ளைங்களுக்கு நாங்களாம் சொல்லி தரணும். அவங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நாங்கள் சொல்லி தரணும். அதுல வந்து ஒரு கர்வம், அதுல வந்து இந்த படிக்கிற பிள்ளையில நானும் ஒரு ஒரு கேங்கு.
ஆஹா, எனக்கு கீழே 5 பிள்ளைங்க. 5ஆ? 4 4 பிள்ளைங்க. அதாவது எவ்வளோனா, ஆஹா, நாமளும் வந்து பாரு, நாமளும் ஒரு டீச்சர் மாதிரி நம்ம கீழே ஒரு 4 ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பாடம் இதுல இருக்கா, உனக்கு புரியுதா, இது புரியலையா, இதுல இதுதான் சொல்லுன்னா, மேக்ஸ் ஏதாவது கேட்கணும் சொல்லுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. என்னோட குரூப்ல பொற்கொடி இன்க்ளூடட். பொற்கொடி, கல்பனா, 2 பேர் தான் ஞாபகம் வருது, இன்னும் 2 பிள்ளைங்க ஞாபகம் வரல. எல்லாமே ஓரளவுக்கு படிக்கிற பசங்க, கொஞ்சம் ஆவரேஜா படிப்பாங்க. பொற்கொடி வந்து என்னாச்சு, நான் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் போயம் எடுத்தாச்சு. அந்த போயம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. சோல்ஜர் சோல்ஜர் சோல்ஜர்னு வரும் அந்த போயம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து இந்த போயம் வந்து இது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டா, தெரியும் தெரியும்னு சொல்லிட்டோன்னே, சரி நான் சொல்றேன் இந்த மாதிரி, இது வந்து படிச்சு காமிச்சிட்டேன் ஒரு தடவை. இந்த மாதிரி 6 7 லைன்ஸ் இருக்கும், படிச்சு காமிச்சிட்டேன். பொற்கொடியும் வந்து எல்லாம் பார்த்துச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரா வந்து நான் படிச்சதை வந்து படிச்சு காமிக்கணும், இதுதான் டார்கெட். எங்க கல்பனா வந்து அந்த 4 பேர்லயே வந்து கொஞ்சம் அறிவாளி. அதனால நான் படிச்சிருவேன், எனக்கு தெரியும் இந்த போயம், சரின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா பொற்கொடி கிட்ட போயிட்டார். பொற்கொடி, ஜெயா எனக்கு வேணாம், வேற ஏதாவது நீ சொல்லி கொடுந்துச்சு. ஏன், இங்கிலீஷ் தானே படி. இல்ல எனக்கு வேணாம், நீ வேற ஏதாவது எனக்கு சொல்லி கொடு. எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. சரி நான் இப்ப படிச்சு காமி, நீ அதே மாதிரி படின்னு சொல்லிட்டு படிச்சு காமிச்சிட்டு, அந்த சோல்ஜர் ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து பொற்கொடி அப்படியே நிக்குது கையை வச்சுக்கிட்டு. என்னன்னு கேட்டா, அந்த படிக்க தெரியல, ஆனா லெட்டர்ஸ் தெரியும். சோல்ஜருக்கு எஸ் ஓ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். பட் அது எதுவுமே வந்து அது அவளால வந்து அந்த ஃபுல்லா வந்து படிக்க முடியல. சோல்ஜர் அப்படின்னு படிக்க முடியல. சின்ன லெட்டர் படிச்சது, ஐஎஸ்னா ஈஸ்ன்னு தெரியுது, டபிள்யூஎஸ் வாசன் தெரியுது, இந்த பெரிய லெட்டர் தெரியல. எனக்கு என்ன, நீ படினா, எனக்கு இங்கிலீஷ் வராது அந்த அளவுக்கு, எனக்கு இங்கிலீஷ் எனக்கு வேண்டாம் அப்படின்து. ஐயோ நீ படிச்சாதான் முன்னே போய் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இல்ல எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே புடியா நிக்குது. நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க ரெடியாவே இல்லை. எனக்கு அப்படியே பத்துக்குன்னு வருது. ஏன் இது கூட நீ படிக்க மாட்டியா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, அப்புறம் நீ ஃபெயிலா தான் போவா அப்படி இப்படின்னு ஒரே திட்டு. அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த டைமே முடிஞ்சிருச்சு. குரூப்போட அந்த டைம் அந்த ஒரு 20-25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கல்பனாக்கு சைட்ல, ஆஹா இது கூட உனக்கு படி தெரியலையா, எவ்வளவு ஈஸியா இருக்கு, நீ பாட்டு அப்படியே முடிக்கிற திருன்னு படி, அவதான் சொல்றாள் ட்ரை பண்ணி படி, படிச்சாதானே இதெல்லாம் வரும்னு கல்பனா அதை திட்ட ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து பொற்கொடியோட செகண்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த பொற்கொடி அவங்களோட ஒரு கேங் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர். அவங்க வந்து எல்லாருமே வந்து இப்படிதான் இருப்பாங்க, டெரர் கேங்கு. ஃபைட்டுன்னா ஃபைட்டு, அப்படி ஒரு ஃபைட்டு போடுவாங்க, வாய் சண்டை நடக்கும், கை சண்டை நடக்கும், எல்லாமே நடக்கும். ரொம்ப அதாவது இந்த பார்க்கும்போதே வந்து தனியா தெரிவாங்க அந்த கேங்கு. ஆனா ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப வெள்ளந்தியான பசங்க. ஆனா அதுக்கப்புறம் போக போக, ஆனா எனக்கு இப்பதான் எனக்கு தெரியுது அதுக்கு ஏன் அந்த ரீசன் சொல்லிட்டு. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பசங்க அவங்க எல்லாருமே. அவங்க அப்பா அம்மா காலையிலேயே கூலி வேலைக்கு போயிடுவாங்க. கூலி வேலைக்கு போகும்போது இந்த பசங்க தான் வந்து அந்த ஒரு 10 வயசுலேயே, ஒரு 9-8 வயசுலேயே வந்து சாப்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அடுப்புல வந்து வீட்டுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளவும் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வருங்க. ஆடு மாடு இருந்தா ஆடு மாடுங்களை மேய்ச்சிட்டு, இல்ல பயிர் இருந்ததுன்னா பயிர் வேலை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் அதுங்க ஸ்கூலுக்கே வருங்க. நம்ம அப்படி கிடையாது, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு போக போகதாக புரிஞ்சுது, ஏன் அந்த பசங்க வந்து அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. 7th ஆச்சு, 8th ஆச்சு. 8th ஆனா ஒரு பொற்கொடியோட ஒரு அழகு என்னன்னா, அதோட இப்ப நமக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து நமக்கு வந்து பிளாக் தானே, நம்ம கண்ணோட அந்த ஹை இது பிளாக்ல இருக்கு இல்லையா, கரு. ஆனா அதுக்கு வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். அது பார்த்தாலே வந்து அந்த வந்து அந்த பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்டா அதோட கண்ணே அழகா இருக்குங்க. கண்டுபிடிச்சிடலாம் இதான்னு சொல்லிட்டு. இப்ப நமக்குலாம் வந்து இந்த கருப்பு கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த என்ன சொல்றது, ஐபால்ஸ் தானே, ஆமா ஐபால்ஸ் கருப்பு கலர்ல இருக்குல்ல, ஆனா அவளுக்கு வந்து கோல்டன் கலர்ல இருக்கும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 7th ஆயிடுச்சு. 8th எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆவதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்க. என்னடான்னா இந்த என்னாச்சு, 8th ட்ராப் அவுட் முடிஞ்சிச்சு. 9th படிக்கல. 8th வரைக்கும் பொற்கொடி இருந்துச்சு, 9th படிக்கல. அதுக்கப்புறம் நான் பொற்கொடியை வந்து என்ன நாங்கள் படிப்பு அப்படின்னு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறமா நான் காலேஜ் ஃபைனல் இயரு. சரி நான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் கிராமம் தான் ஒத்துக்கிறேன். அது கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த பிரிண்ட் அவுட் மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த பழம்லாம், ஏதோ பழம் இருந்தது. நான் கையில் ஆப்பிள் வாங்கினது மட்டும் ஞாபகம் இருக்குது, குட்டி குட்டி ஆப்பிள். என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், டவுன் பஸ்ஸு.
நார்மல் பஸ்ஸு. இந்த ஒரு மதியம் ஒரு 2-2:30 மணிக்கு வந்து காலியாக இருக்கும் பஸ்ஸு. ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. எனக்கு சீட் இருக்குது, உட்காந்துட்டேன். எங்கள் பஸ்ஸு அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்குது. பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங் வருது. பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்கில் வரும்போது அங்கே ஒரு 3-4 பேர் வந்து ஒரு லேடிஸ் ஏறுறாங்க, 3-4 பேர். ஏறினப்போ என்னென்னா அவங்க வந்து இந்த கட்டட வேலை செஞ்சுட்டு ஏறுறாங்க. கட்டட வேலை செஞ்சுட்டு ஏறவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? கையில் வந்து கண்டிப்பாக வந்து மம்முட்டி இருக்கும், ஏதாவது அந்த பொருள் வச்சுருப்பாங்க ஒரு பையில் வச்சுட்டு இப்படி ஏறுறாங்க. ஏறிட்டு கண்டக்டர்னா டிக்கெட் கொடுண்ணா அப்படின்ன உடனே யாரா இது இந்த குரல், அதாவது சரி யாரும் சொல்கிறேன், டக்குன்னு திரும்பி பார்த்தேன், பஸ்ஸு காலியாக தான் இருக்குது. திரும்பி பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பொற்கொடியை. அந்த கண்ணு லென்ஸ் எல்லாமே அது நல்லா வந்து புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஒரு லேடி லுக்கில் இருக்குது. நான் வந்து நார்மல் சுடிதார் போட்டுக்கிட்டு இந்த கையில் அந்த சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் அந்த ஒன்று பேக்கில் வச்சுட்டு இந்த கையில் அந்த பிரிண்ட் அவுட் ஷீட் மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒன்று ஷீட் மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் பொற்கொடி நல்லா இருக்கேன்னு கேட்டால் கண்டுபிடிச்சிச்சு. ஜியா நீ நல்லா இருக்கியா, எங்கே இருக்க, எப்படி பண்ணுற, எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். இவனு பார்த்து எப்படி நல்லாச்சு, என்ன ஆச்சு, நல்லா இருக்கு, என்ன பண்ணுறேன்னு. இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வேலையாக தான் போயிட்டு இருக்கேன்னா பொற்கொடி நான் கேட்குறேன், பொற்கொடி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன ஆச்சு, அப்புறம் என்ன பண்ணேன்னா பொற்கொடி சொன்னது வந்து 8வது ஊரில் நின்றுட்டேன் ஜெயா, உனக்கே தெரியும். வீட்டில் அதுக்கப்புறமா 9வது வந்து வீட்டில் தான் இருந்திருக்கு போல இருக்குது, வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சரி வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். அவரும் கட்டட வேலை தான் ஜெயா செய்கிறாரு அப்படின்ச்சு. அப்போ நீனா ஆமாம் எனக்கும் அதே வேலை தான், இப்போ ஒரு 1/2 நாள் வேலைன்றதுனால தான் நாங்கள்லாம் போயிட்டு வரோன்னே உடனே அது எனக்கு கேட்குது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவள் எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, நீங்கள்லாம் இந்த காலேஜ் படிக்கிறீங்களா, ஓஹோ அப்படியா, யாருக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்லாம் கேட்குது. இல்லை எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கோன்னே அப்புறம் பொற்கொடி கிட்ட கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. நான் கேட்டேன் என்ன ஆச்சு, அப்புறம் பசங்க இருக்காங்கன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்ச்சு. 2 பசங்க, ஒரு சின்ன சின்ன பசங்க தான் சொல்லிச்சு. ஏன் அதுக்கப்புறம் நீ படிக்கலன்னு கேட்டால் முடியல, அது அப்படியே போயிடுச்சு ஜெயா, நான் அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பார்த்த பொற்கொடிக்கு இந்த ரெட்டை பின்னல் இப்படி போட்டுட்டு இருந்த பொற்கொடிக்கும் ஒரு புடவையில அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பொம்பளை மாதிரி இருக்கு, கையில அந்த மம்முட்டி அந்த மண்ணு அந்த ஒர்க் பண்ண அந்த அடையாளம் அப்படியே தெரியுது, அதோட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்குன்னு. எனக்கு அது 2 பசங்க இருக்குன்னு சொன்னோடனே அந்த ஒரு ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட வீடு ஸ்டாப்பிங் இறங்க வந்துச்சு. அதை வந்து அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கணும். சரி என் கையில் ஆப்பிள் இருந்தது, நான் ஆப்பிள் கொடுத்துட்டேன் பொற்கொடிக்கு. ஐயோ நீ வேணாம் நீ வச்சுக்கோ, நான் சொன்னேன் பரவாயில்ல நீ வச்சுக்கோ, நீ பசங்களுக்கு எடுத்து போய் கூட ஆப்பிளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வச்சுக்கோ, நல்லா பசங்களை நீங்களாம் படிக்க வையின்னா சொல்லிச்சு. நான் அதுக்காக தான் ஜெயா ஓடிட்டு இருக்கேன், நான் தான் படிக்கல, பசங்களை நான் கண்டிப்பாக படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது பொற்கொடியை நான் வந்து என்னோட ஃபைனல் இயர் காலேஜில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வருஷங்கள் ஓடிச்சுங்க, ஃபுல்லாக ஓடிச்சு. அப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் குழந்தையும் இப்போ பிறந்துட்டா, எல்லாமே ஓடிடுச்சு, 10 வருஷம் மேலே ஓடிடுச்சு நடுவில். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பொற்கொடியை நான் எப்போ பார்த்தேன்னு சொல்கிறேன். கோவிட் டைமில் வந்து கோவிட் முடிஞ்சிருச்சு. இந்த 22 ஐ திங்க் 23 நினைக்கிறேன், 22வா இல்லை 23ஆன்னு தெரியல. பட் வந்து கோவிட் முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு நம்ம எல்லாமே போயிட்டு இப்படி வரும்போது நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைய கூப்பிட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் இருக்க மாமா வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய கூப்பிட்டுட்டு போகிறேன். தெருக்கா அப்படி நடந்து போனோம். அந்த தெரு தான் வந்து காமன் தெரு எல்லாருக்குமே, ஏன்னா அந்த தெரு கிராஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து அடுத்த தெருக்கு வந்து ஜாயின் பண்ணுற முடியும், அந்த மாதிரி காமன் தெரு. அந்த தெருவில் வந்து வரும்போது ஒரு லேடி வந்து சாரி கட்டிக்கிட்டு இந்த மேலே வந்து இந்த கோட் ஷர்ட் மாதிரி கோட் போடுவோம்லங்க, நம்ம இந்த ப்ளூ கலர் கோட் போட்டுன்னு வருவாங்கல்ல இந்த வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி வராங்க. அது என்ன படிச்சு மாஸ்க் போட்டுன்னு இருக்காங்க. மாஸ்க் போட்டுன்னு இருக்கவங்க இந்த மூக்கு வரைக்கும் கவர் பண்ணல, இந்த வாய் வரைக்கும் கவர் பண்ணி இப்படி போட்டிருப்பாங்க மாஸ்க்கு, போயின்னு வருது. நான் கிட்ட வர எனக்கு வந்து ஓரளவுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து பொற்கொடி தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அது அப்படியே டிங்குன்னு நல்லா இந்த கையில் ஒரு பையை வச்சுட்டு இப்படியே ஆட்டின்னு வருது இப்படி இப்படின்னு. நான் அப்புறம் கிட்ட வந்தோடனே என்ன ஆச்சு, மாஸ்க் அப்படி போட்டுருக்கு, அது என்ன கவனிக்கல. நான் பையன் வந்து என் பையனுக்கு இன்னும் ஒரு 5 வயசு இருக்கும் அப்போ, இப்படி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது பொற்கொடி அப்படின்னு டக்குன்னு திரும்பி யாருங்க அப்படின்னுச்சு. அப்புறம் நான் வந்து மாஸ்க் இப்படி கேட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம் ஜெயா எப்படி இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு நான் பார்த்து அப்படின்ச்சு. நல்லா இருக்கும் பொற்கொடி, எப்படி இருக்க, நீ என்ன பண்றன்னா, யாரு பையனா அப்படின்ச்சு. ஆமான்னு. என்ன பொற்கொடி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கணும் ஜெயா, நல்லா இருக்கேன் ஜெயா, நான் இப்போ சிப்காட்ல வேலை செய்யறேன் அப்படின்ச்சு. அது கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸ். என்னன்னா நான் இப்போ சிப்காட்ல வேலை செய்யறேன்,
நான் சிப்காட்டில் வேலை செய்கிறேன் இப்போது. பசங்களாம் ரொம்ப பெரிய பசங்களாம் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, உனக்கு என்ன ஒரு பையன் தானே அப்படின்ச்சு. ஆமாம் பொற்கடி ஒரு பையன் தான் அப்படின்னேன். என் பையன் அப்போ தான் ஜிங்கு ஜிங்கு குச்சின்னு இருக்கான், என் கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா போகலாமா போகலாமான்னு. அப்படி விடானோடனே பொற்கொடி வந்து நல்லா இருக்க, மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லாருக்கும் எவ்வளோ பசங்க, எல்லாம் நடு ரோட்லேயே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் போகிறவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஓரமாக நின்றுட்டு நீ எப்படி இருக்க, அப்புறம் அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு எத்தனை பசங்க, இவ இங்கே இருக்காளா, இவளுக்கு எத்தனை பசங்க, ஓ அவள் ஃபாரின் போயிட்டாளா அப்படிலாம் விசாரிக்குது பொற்கொடி. அப்புறம் நான் கேட்டேன், நான் சொன்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க பொற்கொடின்னு அப்படின்னு கேட்டேன். ஜெயா பொண்ணு வந்து +2 முடிச்சிச்சு ஜெயா, காலேஜ் போகுது, சீட்டு கூட நாங்கள் இது பண்ணிட்டோம். அப்போ அந்த டைம் வந்து ஐ திங்க் மே மந்த்னு நினைக்கிறேன், மே முடிச்சு ஜூன்லான்னு தெரில, இல்லை லீவ் டைம் தான். ஃபஸ்ட் இயர் போகிறா காலேஜில் வந்து இந்த நம்ம காலேஜ் இங்கே தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்கிட்டோம். பையன் வந்து இப்போ தான் வந்து 9வது படிக்கிறான். பையனும் பெரிய பையன் ஆகிட்டா, நல்லா படிக்கிறான் ஜெயா. அதாவது பொற்கொடிக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் படிக்கல, ஆனால் என் பசங்க 2 பேரையும் நான் வந்து ஆளாக்கிட்டேன் பாரு அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னேன், இப்போ நல்லா படிப்பாங்க, நல்லா படிப்பா பொண்ணு, நல்லா படிக்கட்டும், நான் விட்டுட்டேன், நல்லா படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது பொற்கொடிக்கு என்னன்னா, நான் படிக்கல ஆனால் என் பசங்களை பாரு நான் படிக்க வச்சுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு இது தேஜஸ்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் படிக்க வச்சுட்டேன் ஜெயா, பசங்க படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து அப்போனா பொற்கொடி உன் பசங்க வந்து காலேஜ் போயிடுச்சு, நான் இப்போ தான் பாரு குட்டியை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீலா வந்து படிக்க வச்சிருக்கேன், உன்னை பற்றிலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் பொற்கொடிக்கு. அப்படியே பார்த்துட்டு சரி எங்களோட அந்த ஒரு கன்வர்சேஷன் முடிச்சுட்டு அப்படியே கம்பீரமாக பாய் சொல்லிட்டு அப்படியே கம்பீரமாக அப்படி நடந்து போகுது. எனக்கு வந்து அப்போதான் வந்து எனக்கு ஒரு என்னடா சரி பரவாயில்ல, நம்ம பொற்கொடி படிக்கல, பொற்கொடி பசங்களை ஆளாக்கிடுச்சு படிக்க வச்சு எல்லா பசங்களையும் வந்து ஓரளவுக்கு பொற்கொடி அதோட லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்து அப்படி ஒரு திருப்தி. அப்போவும் நான் பொற்கொடியை கண்டுபிடிச்சது வந்து அதோட அந்த கோல்டன் ஹைஸ், அதை வச்சு தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் பொற்கொடியை. இது நான் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பொற்கொடி கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இவ்வளோ பெரிய பசங்களா அப்படின்னு. ஒரு ஓகே நம்மளோட படிச்ச பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்கு, அவள் படிக்கலனாலும் அவள் பசங்களை படிக்க வச்சுட்டா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷங்க. இது வந்து ஒரு பொற்கொடியோட கதை தான். இந்த மாதிரி நிறைய பொற்கொடிங்க நம்ம ஊர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட பசங்களை படிக்க வச்சு பெரியாக்கலாம்னு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட பொண்ணான இந்த பொற்கொடியோட இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.